என் செல்ல குழந்தையே, இன்று உன் இல்லத்திற்கு வந்து சென்ற ஒரு ஆத்மா உன்னிடத்தில் இந்த ஒரு விஷயத்தை சொல்லச் சொல்லி உன் தாயானவள் என்னிடத்தில் கேட்டு கொண்டார்கள். சமீபத்தில் உன் இல்லத்தை விட்டு பிரிந்த ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா இது முன்னோர்களின் ஆத்மா அல்ல. என் பிள்ளையே, இவர்கள் உன்னிடத்தில் சொல்லச் சொன்ன விஷயத்தை நான் சொல்லிவிடுகின்றேன். அதற்கு பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, பொதுவாக வாழ்க்கையில் சில விஷயங்கள் மனதை ரணமாக்கும். அது போன்ற ஒரு ரணத்தை கொடுத்துதான் இவர்களுடைய பிரிவு. இவர்களை இனி காணவே முடியாது. இவர்கள் இனி உன் வாழ்க்கையில் இல்லை என்று நீ நம்பவே பல காலங்கள் ஆயிற்று. ஏன் இன்னமும் கூட உன்னால் அதனை சரியாக நம்ப முடியவில்லை? எங்கோ இவர்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இன்று இந்த நாளில் இவர்கள் வருகை உன் இல்லத்தை நோக்கி இருந்தது. இங்கு வந்தவர்கள் மனதுக்குள் எண்ணிய எண்ணங்களை அப்படியே வெளிப்படையாக என்னிடத்தில் சொல்லிவிட்டார்கள். இந்த வராகி உன் இல்லத்தில் காவலாக நின்று கொண்டிருப்பது அவர்களுக்கு தெரியும் அல்லவா? நீ நினைத்த என்னை மனதார வணங்கி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? தினமும் என் வாக்கினை நீ கேட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என்னிடத்தில் சொன்ன இந்த செய்தி உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கையில்தான் என்னிடத்தில் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். என் பிள்ளையே, இன்று மாலை 5:32 இந்த நாளில் முடிவு. என் பிள்ளை, இந்த நேரத்தில் இவர்கள் உன் இல்லத்தில் வந்து சென்று விட்டார்கள். அவர்கள் உன் இல்லத்திற்கு வந்த பொழுது அவர்கள் மனதில் ஓடிய எண்ணங்கள் என்ன தெரியுமா? நீ அவர்களுக்காக அவர்களை நினைத்து இன்று செய்த விஷயங்கள் அவர்களின் மனதை மிகவும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. இவர்களை நீ நினைத்ததை அவர்கள் அருமையாக எண்ணி இருக்கின்றார்கள். நான் இங்கு எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் தாயானவள் எனக்கு இந்த வாழ்க்கை இனி இல்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு மனது சற்று கனமாகத்தான் இருந்தது இங்கு வரும் பொழுது. ஆனால் இப்பொழுது என்னுடைய மனது மிகவும் லேசாகிவிட்டது என்று குடும்பத்தை கண்டவுடன் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் என் மீது கொண்டிருக்கும் அன்பினை பார்க்கும் பொழுது என்னுடைய மனது லேசாகிவிட்டது. நான் இப்பொழுது மனம் திரும்பி இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களிடத்தில் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் மறக்காமல் சொல்லிவிடுங்கள் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். என் குழந்தையே, உண்மையில் இவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வதிலும் நீயும் மிகவும் ஆவலாகத்தான் இருக்கின்றாய். உனக்கு இவர்களுடைய பிரிவு எந்த அளவிற்கு வேதனையை கொடுத்தது என்று எனக்கு நன்கு தெரியும் அல்லவா? என் பிள்ளையே, நீ அதனை இனி அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அவர்கள் இல்லாதது அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை யாருக்கும் இருப்பதில்லை. நாம் இங்கு இருக்காமல் இருக்கின்றோம் என்று நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் இங்கு இருக்கலாமா, இருக்கின்றோம் என்று சொல்லும். நிச்சயமாக என் குழந்தை, இந்த வாழ்க்கை உனக்கு சந்தித்திருக்கின்ற விதி இவ்வளவுதான் என்பதை நீ புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு எல்லோரும் இருந்து விட்டால் நிச்சயமாக எதுவும் இங்கு வேதனை அல்ல. ஏன் தெரியுமா? பிறப்பு எப்படி உண்டோ அது போலத்தான் இறப்பும். பிறப்பு ஒருவருக்கு இருப்பது நிஜமென்றால் இறப்பு இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி எத்தனை காலம் வாழ்ந்துவிட முடியும்? ஆனால் சிலர் அது விரைவாகவே நடந்து விடுகின்றது. சிலருக்கு பாதியில் நடக்கின்றது. சிலர் மட்டும் கடைசி வரையிலும் இருக்கிறார்கள். அவர்களின் உடல் தேய்ந்து இனிமேல் வாழ முடியாது என்கின்ற அளவிற்கு அவர்களின் வயது முதிர்ந்த பிறகுதான் இங்கிருந்து செல்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விதி இருக்கின்றது என்றால் அதனை நாம் எதுவும் செய்துவிட முடியாது. உன் இல்லத்தில் இருந்து பிரிந்து இந்த ஆத்மா ஆனதுதான் வாழ வேண்டும் என்கின்ற ஆசையோடு இருந்தவர்கள் இப்பொழுது அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, இந்த ஆத்மா உன் இல்லத்திற்கு வந்த பொழுது அவர்கள் மீது நீ அன்பு கொண்டு சிந்தித்து நீ
கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த கண்ணீரை கண்டவுடன் இவர்களின் மனது மிகவும் வேதனை அடைந்தது. முதலில் சந்தித்தது. ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் பேசிய வார்த்தைகளை, அவர்களுக்காக நீ ஏந்தி நின்ற விஷயங்களை இவர்கள் அவர்களின் மனதை அப்படியே சற்று அமைதிப்படுத்தியது. நம் மீது இவர்கள் இத்தனை அன்பு வைத்திருக்கிறார்களா? நாமும் இவர்கள் பேசுவதை வைத்து தவறாக புரிந்து கொண்டோமே. நாம் இல்லை என்றால் இவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அல்லவா என்று நினைத்தோம். ஆனால் என் மீது இத்தனை அன்பு கொண்டவர்கள் இவர்கள் ஏங்குகின்றார்களே. நான் இன்னும் சில காலம் வாழ்ந்திருக்க மாட்டேனோ இந்த அன்பு பெறுவதற்கு என்று அது முதலில் சந்தோஷம் அடைந்தது. அதற்கு பிறகு இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பார்த்து என் குழந்தை இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். இவர்கள் என்னை நினைத்து அழக்கூடாது. இவர்கள் அழும்பொழுது அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் என்னுடைய உலகத்தில்தான் வாழ விரும்புகின்றேன். நான் எப்பொழுதும் எனக்கு இவர்களை பார்க்கின்ற சமயம் வருமோ அப்பொழுது இவர்களை பார்த்து நான் சொல்கின்றேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அம்மாவாசை திதி, மகாலட்சுமி பட்சம் என்ற இது போன்ற நேரங்களில் நான் நிச்சயமாக இவர்களை காண வருவேன். அதை இவர்கள் சொல்லி நான் வருகின்ற நேரத்தில் மட்டும் என்னை நினைத்தால் போதும். மற்ற நேரங்களில் எல்லாம் என்னை நினைத்து வேதனைப்பட வேண்டாம். அவர்கள் வேதனைகளை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். இவர்களுடைய வாழ்க்கை கவனமாக செலுத்தச் சொல்லுங்கள். என்ன நடக்கிறது என்று அவர்களை பார்த்து சொல்லுங்கள். நான் பிரிந்து விட்டேன். இந்த உலகத்தை விற்று சென்று விட்டேன். இதற்கு மேலும் இனி நான் இங்கு வர முடியாது. இதற்கு மேலும் நான் இங்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இவர்களின் மனதை தேற்றி கொண்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டாலே போதும் என்று நினைக்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்களுடைய சந்தோஷம் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு நீங்கள் எல்லோருடைய மன மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இருக்கின்றீர்களோ அதுதான் அவர்களுக்கு சொர்க்கம் என்று நினைக்கின்றார்கள். தன் சொர்க்கத்தில் இருக்க விரும்புவதாக அவர்கள் எண்ணியது சொன்னார்கள். நீங்கள் எல்லாம் அழுததால் அவர்கள் நரகத்தில் இருப்பது போல உணர்கிறார்கள். அதனால் மனதுக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் எடுத்துவிட்டு அவர்களுக்கு விதி இவ்வளவுதான் முடிந்து விட்டது, அவர்கள் அங்கே நிம்மதியாக இருக்கட்டும் என்று சொல்லி அவர்களின் நினைவுகளை மட்டும் மனதில் சுமந்து கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ வாழ்க்கையில் அதை சரியாக செய்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய விருப்பம். இதை இன்று நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டு கொண்டார்கள். என் பிள்ளையே, செய்கின்ற எந்த ஒரு செயலும் இருந்தாலும் அதில் மிகவும் தெளிவு என்ற ஒன்று இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதில் உன்னுடைய எண்ணங்கள் உனதாக இருக்க வேண்டும். யாருக்காகவும் இந்த வாழ்க்கை நாம் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்துவிட முடியாது. சொல்ல சொல்ல ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை சென்று கொண்டேதான் இருக்கும். இங்கு உன்னுடைய உயிரே உனக்கு நிரந்தரமில்லை எனும் பொழுது வேறு எந்த விஷயம் நிரந்தரமாக நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய்? இந்த ஒரு இழப்பை கண்ட பிறகாவது இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற பிடித்தம் நிச்சயமாக உறுதியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நாள் எத்தனை என்று தெரியவில்லை. இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இதைத்தான் அவர்கள் உன்னிடத்தில் சொன்னார்கள். என் பிள்ளையே, அந்த ஆத்மா சொன்னது அத்தனையும் சரியாக தானே. வாழ்க்கையில் சற்றென்று முடியும் பொழுது சில நிறைவேறாத ஆசைகள் அவர்களுக்குள் இருந்திருக்கும். அவர்களுக்கு இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் எதையுமே செய்ய முடியாமல் போயிற்று. அதனால் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை உடனடியாக செய்துவிட வேண்டும். நாம் எதையும் காக்க வைத்து கொண்டிருக்க கூடாது. எந்த விஷயத்தையும் அதிகமாக கொண்டிருக்காமல் கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் பொன்னான நொடியாக நினைத்து இந்த வாழ்க்கை அத்தனையும் செய்துவிட வேண்டும். அப்படி மட்டும் செய்துவிட்டாலே போதும். இந்த வாழ்க்கையில் எல்லாம் உனக்கானதாக மாறும் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இனி வருகின்ற நாட்களையாவது
சந்தோஷமாக எதிர்கொண்டு எல்லோரும் மனநிறைவோடு இருந்தாலே போதும் என்று அவர்கள் சொல்லி விஷயத்தை இந்த தாயானவள் இன்று உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன். என் பிள்ளையே, இனியாவது உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் மனசாட்சிக்கு உட்பட்டு நீ நடந்து கொண்டு எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து முடிக்க நீ தயாராக இருந்தாலே போதும். என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கும். இனியாவது இந்த சூழ்நிலையை உனக்கு நல்லது தரும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ நகர்ந்து சென்றாலே போதும். உங்களின் சந்தோஷம் அந்த ஆத்மாவின் சந்தோஷம் என்பதை உணர்ந்தால் நிச்சயமாக நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்வாய். என் அன்பு தங்கமே, இந்த வராகியினுடைய அன்பு ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.